திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே மாணிக்கவாசகர் சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே மாணிக்கவாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேரை நாம் பருகி வருகிறோம். கடந்த 6 நாட்களாக 12 திருமுறைகள் காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே தற்போது திரு எம்பாவை மட்டும் பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் வழி மேகலாலை வணங்கி அவர்கள் எல்லாம் வருக வருக என்று கூறி மனமார்ந்த நன்றிகளையும் கூறி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதை நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கதவம் அடைதல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர் துதிகள் எல்லாம் பாடி நிகழ்ச்சி துவங்குவது ஒரு வழமையாக வைத்திருந்தோம். காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே அவைகள் எல்லாம் இல்லாமல் நேரடியாக நாம் இப்பொழுது திரு எம்பாவைக்கு செல்வோம். நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக சென்னை தாம்பரம் சிவனகம் அருளார் செய்ய அவர்களையும் ஊரப்பக்கத்தை சேர்ந்த ஐயா ராஜா ஐயா முடியும் ஐயா ராஜாயா சோர்வில்லைன்னா வந்துருங்க. சிவபெருமான் நிகழ்ச்சி வழிநடத்துவதற்காக இருவரும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஐயா. சிவாயனம். சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். சிவாய வாங்கய்யா, அருளர் செய்ய வாங்கய்யா, வாங்க. சிவாய. முதல்ல மாணிக்கவாசக துதி. வள்ளற் பெருமானுடைய ஆளுடைய அடிகள் அருள்மலையிலிருந்து ஒரு பாட்டு. தேடுகின்ற ஆனந்த சிற்சபையில் சின்மயமாய் ஆடுகின்ற சேவடிக்கு ஆடுகின்ற ஆரமுதே நாடுகின்ற வாத ஊர் நாயகனே நாயடியேன் வாடுகின்ற வாட்டமெலாம் வந்து ஒரு கால் மாற்றுதியே. பெருமானை தேடுதல் என்றும் ஆடுதல் என்றும் நாடுதல் என்றும் வாடுதல் என்றும் 4 வகையான செய்திகளை சொல்கிறார். அதுல நான் வாடுகின்ற வாட்டம் என்பதுதான் ஞானத்தை அறிதல், அதுதான் நெட்டை கூடல்னு சொல்லுவாங்க. பெருமானை தேடுதல் என்பது சரியை என்றும், ஆடுதல் என்பது கிரியை என்றும், நாடுதல் என்பது யோகம் என்றும், வாடுதல் என்பது ஞானம் என்றும் என்று சைவ நன்னெறி நான்மையை உணர்த்துகின்ற வகையிலே இந்த மணிவாசகருடைய ஆளுடைய அடிகள் மலையிலே வாத ஊரடிகளை வள்ளற்பெருமான் போற்றுகிறார். ஏன்னா திருவாசகத்தை தவிர தலைமையில சுமந்து போற்றிய சிறப்புக்குரியவர். அதனால அந்த பாட்டை சொல்லி இன்னொரு மாதிரி அந்த பாட்டை சொல்லிட்டு நம்ம திருவம்பாய்க்கு போலாம். தேடுகின்ற ஆனந்த சிற்சபையில் சின்மயமாய் ஆடுகின்ற சேவடிக்கு ஆடுகின்ற ஆரமுதே நாடுகின்ற வாத ஊர் நாயகனே நாயடியேன் வாடுகின்ற வாட்டமெலாம் வந்து ஒரு கால் மாற்றுதியே சொல்லி ரொம்ப போல. முதல் பாட்டு ஆதிய மந்தமும் இல்ல ஆரம்பம். யாரையா பாரு, முதல் பாட்டு யாரையா பாருது? நடராஜையா வாங்க. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் திருவடிகளே போற்றி போற்றி. ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வால் தடங்கன். ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வால் தடங்கன்.
மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புறந்திங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேயம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். நன்றிங்கய்யா. திருவம்பாவை என்பது சக்தியை வியந்தது என்று சொல்லி நேற்றுக்கு நான் அந்த இதை சொன்னேன். 9 வகையான ஆற்றல்களை சொல்லி அந்த ஆற்றல்களை உள்ளத்திலே எழுப்பிக் கொள்ளுதல் என்று மனோன்மணி என்றும் சர்வபூத தமனி, அப்புறம் பலப்பிரதமணி, பலவிகரணி, கலவிகரணி, காளி, ரௌத்ரி, சேட்டைன்னு 9 வகையான நவசக்திகளை உள்ளுக்குள்ளே எழுப்பிக் கொள்ளுதல்னு சாஸ்திர வகையில பொருள் சொல்வார்கள். அது ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஒன்னொன்னா போய் தேடணும், தேடினா கிடைக்கும். ஆனால் நம்முடைய தமிழ் மரபுல இது பெண்மைக்குரிய பாடலானே அந்த பெண்களை எல்லாம் 7 வகையாக பிரிப்பார்கள். அந்த 7 வகையில பேதை என்றும், பெரும்பை என்றும், மங்கை என்றும், மடந்த என்றும், அறிவை என்றும், அப்புறம் பேரிளம் தெரிவை என்றும், பேரிளம் பெண் என்றும் 7 வகையாக பிரித்து இத நம்முடைய சேரமான் பெருமாள் நாயனார் திருக்கையிலாய ஞான உலால ஆடி சுவாதினிக்கு கையிலையில போய் பாடின பாட்டு சுந்தர இதுல பெருமானிடத்துல அந்த திருக்கையிலாய ஞான உலா பாடியிருக்கார். அந்த ஞான உலால பெருமானை வரவேற்கும் முகத்தானே இந்த பெண்கள் எல்லாம் சொல்லி அதை பிரிப்பார். அதுல அந்த பேரிளம் பெண் என்பது இந்த 32 இருந்து 40 வயதுக்குள்ளுகிற பெண்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பேரிளம் பெண்கள் முதலில் தெரிவை என்கிற நிலையிலே இருக்கிற அந்த 26 இருந்து 31 வயதுக்குள்ள பெண்களை எழுப்ப, அந்த பெண்கள் அறிவை என்று சொல்கிற 20 இருந்து 25 வயது உள்ளவர்களை எழுப்ப, அந்த அவரெல்லாம் சேர்ந்து மடந்த என்கிற 14 இருந்து 19 வயதில் இருக்கிற பெண்களை அழைக்க, அதற்கு முன்னாலே மங்கை என்று 12 இருந்து 13 வயதுக்குள்ள இருக்கிறவர்களை எழுப்ப, அதுக்கு முன்னாடி பெரும்பை என்று 8 இருந்து 11 வயசுல உள்ள விளக்க, அவர்கள் எல்லாம் சேர்ந்து பேதையாகிய 5 இருந்து 7 வயது உள்ள பிள்ளைகளை எல்லாம் எழுப்பிக் கொண்டு திருக்கோயிலுக்கு சென்று அந்த கோயில் பிள்ளை என்று சொல்கிற அந்த பெருமாட்டியிடம் பெருமானுடைய புகழை கேட்டு குளத்திலே பெருமானுடைய பெயரை சொல்லி நீராடி என்பது நீரிலே ஆடுவது வல்லினம், நீரு ஆடி என்றது திருநீரு பூசென்ற வெந்நீராடி. அதற்கு பிறகு பெருமானுடைய புகழை போற்றி முதலிலே நாட்டினுடைய வளம் பெருக வேண்டும் என்று நல்ல மழை பொழியவும், அப்புறம் வீடு நலமாக வேண்டும், நல்ல கணவனும் வாய்க்க, அந்த கணவன் சிவன் அடியாராக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க இந்த மார்கழி நீர் ஆடுதல் என்பதை நம்முடைய மணிவாசக பெருமான் அமைத்திருக்கிறார் என்ற வகையில எங்க ஐயா அதுக்கு எழுதின உரை. அந்த வகையில இதற்கு பொருள் காணுதல். வாழ்க வாழ்க. 2வது பாட்டு பாசம் பரஞ்சோதிக்கு என்பார். சொக்கம்மாள் அம்மா வாங்க. பாசம் பரஞ்சோதி என்பாயிரா பகல் நாம் பேசும்போது போதார் ஓதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையீர் சீசிவையும் சிலவு விளையாடி பூசமிடமிதோ இன்னொர்கள் ஏத்துதற்கு
கூசுமலர் பாதம் தந்தருளும் வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் காண்பார்யாம் ஆரெலோரும் பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த பகுத்தறிவுன்னு பேசுவாங்க. அது என்னமோ அது திராவிட கொள்கை, அது அரசியல். ஆனால் திராவிடம் என்பது நம்முடைய தமிழுக்கே உரிய சொல். ஞான சம்பந்த பெருமானை திராவிட சிசு என்று சொல்வது மரபு. சங்கராச்சாரியார் ஆதி சங்கரர் ஞான சம்பந்த பெருமானை திராவிட சிசு என்று அழைத்தார் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி சாத்திரத்துல சிவஞான போத அந்த மாதவ சிவஞான சுவாமிகள் சிவஞான போத சிற்றுரை ஒன்றும் பேருரை ஒன்றும், அந்த பேருரைக்கு திராவிட மாபாடியம்னு. இதெல்லாம் பழமை, அந்த காலத்துல தோணுது. சங்கராச்சாரியார் வாழ்ந்த காலம் 10ஆம் நூற்றாண்டு, இல்ல 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டோ. இது மாதவ சிவன் எழுது 17ஆம் நூற்றாண்டு. அப்பவே இதெல்லாம் இருந்து இருக்கிறது. இப்பதான் பூசகம் கண்டுபிடிச்ச மாதிரி அரசியல் பேசிக்கிறாங்க. அது வேற, உலகியல அரசு வேற. ஆனா ஏன் இதை சொல்றேன்னா, அந்த ஞான இதுல நம்முடைய மணிவாசக பெருமான் இந்த எம்பாவையில ஒரு இடத்துலயும் ஏலோர் எம்பாவாய் ஏலோர் எம்பாவாய் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற போது ஏல் ஓர் இதெல்லாம் அசை அப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் பொருள் இல்லை, ஏதோ ஒரு இசைக்காக சொன்னார், அதனால அசைன்னு சொல்லி அதை தள்ளி வச்சிருவாங்க. இல்ல, ஏல் என்றால் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏலுதல்னா ஏற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம். எப்படி ஏற்றுக்கொள்ளுதல்? இது தப்பா ரைட்டான ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளுதல். அதனால ஓர் என்றால் ஆராய்தல். ஏல் ஓர் எம்பாவாய். ஞானவாதருடைய பாட்டு 2000 ஆண்டுக்கு முன்ன தோணுது. அந்த காலத்திலே அப்படிலாம் சிந்தித்திருக்காள் நம்முடைய பெரியவர்கள். இதெல்லாம் மறந்து போய் நம்ம என்ன பண்ணோம், இப்ப உலகில் எதையோ பேசின்னு தெரியும். எதான் பகுத்தறிவுன்னு. எது பகுத்தறிதல்? ஒருவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு அதை ஆராய்ந்து பார்த்து அது நமக்கு மனதுக்கு இசைவாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுதல், இல்லைன்னா புறம் தள்ளி விடுதல். என்னுடைய மனசுதான் எனக்கு சாட்சி. பல பேர் பல விதமா சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. சரியை தொண்டு செய்தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கோயில்ல போய் பெருமானுக்கு சரியை தொண்டு செய்தல். வெறும் சரியை பண்ணா பத்தாது, கொஞ்சம் சாமி பூஜை பண்ணும், கிரியை செய்யணும் அப்படின்னு சொல்றது ஒரு மரபு. அதுக்கு மேல இல்ல, சாமி யோசிக்கணும், அதனால யோகம் பண்ணணும், அதனால சரியை கிரியை யோகம் இதெல்லாம் பண்ணா ஞானம் வரும் அப்படின்னு அந்த சைவ நன்னறி நான்மை 4 வகையாக பிரித்தல். அதுலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, நன்னால பிரிச்சு சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம். அதே மாதிரி கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். அதே மாதிரி யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம். அதுக்கு மேல ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் சரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று அதை 16 வகையாக பிரித்து 16 வகையாக சொல்ல ஒரு இப்படிலாம் மரபு உண்டு. இதுல எதுப்பா ஏத்துக்கிறதுன்றத என்னுடைய மனசாட்சி எது சொல்லுதோ அதை ஏத்துக்கணும். அதனால ஏல் என்றால் ஏற்றுக்கொள்ளுதல், ஓர் என்றால் ஓர்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து மனதிலே சிந்தித்து அதிலே அப்படி அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அதை சிந்தித்து அதுல நமக்கு தெளிவு ஏற்பட வேண்டும். அதுதான் ஏல் ஓர். அப்படி அந்த தெளிவு வந்தால் நெட்டை தானாக அமையும். அதான் நெட்டை கூடல் என்று சொல்றது நம்முடைய பண்டைய மரபு. வாழ்க வாழ்க வாழ்க. 3வது பாட்டு முத்தன்ன வெண்ணகையன். அடுத்து வாங்க சிவலலி. அடியன் பாடிடுறேங்க ஐயா. சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லோரே தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீரீசன் பழடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம்
சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அந்த கரணத்தில் இருக்கிற மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற அந்த 4 வகை பொருளிலே பெருமானை சித்தத்திலே வைத்து அன்பு செலுத்துதல், அது எனக்கு வேண்டும் என்பதைத்தான் இந்த பாட்டுல எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவாய். பெருமானை சித்தத்திலே வைத்து அன்பு செலுத்துகிற அந்த நிலை, அந்த அன்புதான் சிவம். அதனால ஆசையை நீக்கி அன்பு செலுத்துதல் என்ற செய்திய இந்த பாடல் மூலமாக மணிவாசகர் நமக்கு அறிவிக்கிறார் என்று சொல்ற மாதிரி அமைந்தது. வாழ்க வாழ்க. 4வது பாட்டு ஒன்னித்தில நகைய சிவலலிதா லோகநாதன் வாங்க. அடியன் படிச்சுட்டுங்களா? ஆண்ட நம்ம படிச்சுட்டு அப்புறம் படி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. சிவாய் நம்ம ஒன்னத்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ பொன்னித்தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடு உள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழும் பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உன்னுக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய் எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய் துயிலேலோரெம்பாவாய். நன்றிங்கய்யா. திருவடி வணங்கிறேன். சிவாய் நம. அந்த பெருமான் விண்ணுக்கு ஒரு மருந்தாக இருக்கிறான். விண்ணுக்கு பிறந்தாதான் நமக்கு என்ன பலன்? தேவர்களுக்கெல்லாம் பலனு. அப்ப நமக்கு என்ன பலன்? நமக்கு அவன் எப்படி இருக்கிறான்? கண்ணுக்கு இனியானாக இருக்கிறான். அதனாலே பெருமானை காலையில இருந்து கோயில்ல போய் கண்ணார கண்டு அதன் மூலமாக உள்ளுக்கு நின்று உருகினால் அந்த இரு கண்டால இருந்த காட்சி என்ன பண்ற வந்து உருவ மத்தியில போய் நிற்கும். இலாடத்தானம்னு பேரு. அதுதான் நெட்டை கூடுதல். வாழ்க வாழ்க. அதனால கண்ணுக்கு இணையானை பாடி கசிந்து உள்ளம் உள்நெக்கு நின்று உருக யாமாட்டோம் என்ற நெட்டை கூடல் செய்தியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. மாலரியா நான்முகனும். அஞ்சாவது பாட்டு. லலிதாமா இருக்காங்களா? லலிதாமா கூப்பிட்டார. இல்லையா? அடுத்தது யாரையா? ராஜாயா? வேற யாரு முன்னாடி யார் சொன்னது? புனிதாமா. அம்மால புனிதாமா, அப்புறம் சங்கரையா. சரிங்க. சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். அஞ்சாவது பாட்டுமா. மாலரியா நான்முகன். சரிங்க. மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலுரு தேன்பாய் படரி கடை தீரவாய் நாளமே விண்ணே பிறவே அறிவறியான்
கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலும் இடேனோ உணராய் உணராய்கான் எல குழலி பரிசலூர் எம்பவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கோலமும் நம்மையாட் கொண்டருளி கோதாட்டும். நம்ம நடராஜர் காலையில கோலம் போட்டீங்களா அப்படின்னாரு. கோலத்தை புறத்திலே போடுவது, வீட்டினுடைய வெளியிலே போடுவது ஒரு கோலம். அது உலகியல்ல. பெருமானை நானே காலையில வீட்டுல கோலம் போட்டு வழக்கேத்தனேன் அப்படின்னு சொல்றது உலகியல் செயல். ஆனால் பெருமானை உள்ளத்திலே கோலமிடுதல், அந்த உள்ளத்திலே இருக்கிற கோலத்துக்கு தான் நிட்டை கூடல்னு பேரு. வாழ்க வாழ்க. மானே நீ நன்னலை. தனலட்சுமி அம்மா வாங்க. திருவடி வணங்குறேன் ஐயா. மானே நன்னலை நாளை வந்தங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்தென்றோ வாழே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர் குன்வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடலோர் எம்பாவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோணை பாடலோர் எம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். காலையில இருந்து வீட்டு வாசல்ல கோலம் போட்டா அது பெருமானுடைய பெயர் இணைந்து போடுகிற புறப்பூசை. அந்த கோலத்தை உள்ளத்திலே இட்டால் அது அகப்பூசை. அந்த அகப்பூசை செய்தால் என்ன வரும்? பெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுவான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி. அப்ப பெருமானை நினைத்து உட்கார்ந்தால் அவன் வந்து என் உள்ளத்திலே புகுந்து என்ன பண்ணுவான்? நான் இட்ட கோலத்தை ஏற்கொள்வான் என்ற வாய் அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அன்னே இவை. கணபதி ஐயா வாங்க. ஐயா கணபதி ஐயா வாங்க. சிவாதித்தம்பலம். நமச்சிவாய வாழ்க. நாதன்றால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள். சிவார்த்த சித்தமனம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாக சமர்ப்பியாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமள மந்திர சுதந்திர பத்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. நாம் தூபதீபம் ஆக்ராமி. தூபதீபம் நிராஞ்சனம் சமர்ப்ப. அடியார் பெருமக்கள் திருவடி வாழ்க வாழ்க வாழ்க. சிவா சிவா சிவா. சிவாய நம. அன்னே இவையும் சிலவோ பல அவர் உன்னர் கதையான் ஒருவன் இருசீர சின்னங்கள் கேட்ப இவனென்றே வாயிலப்ப என்ன முன்னம் பிதே முருகப்பா என்ன என்ன முதன்லோ
சொன்னோம் கேள் வேற இன்னதிலுதியோ வண்ணஞ்சே பெயர் போல் வாழ கிடத்திய என்னே துயிலில் பரிசேல் விரும்பவ என்ன துயிலுதியோ வண்ணஞ்சே பெயர் போல் வாழ கிடத்திய என்னே துயிலில் பரிசேல் விரும்பவ. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றியா, வணக்கம் சிவா. மார்கழியில பாடுகிற அந்த திருவம்பாவை. அதனால காலையில என்ன பண்ணாங்க, கோயில்ல மணி ஒலிச்சு இந்த சின்னங்கள் கேட்கும். சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். எப்படி வாய் திறக்கிறதுனா, சிவன் எப்படி வாய் திறப்பது? தென்னா என்னா என்று வாய் திறத்தல் என்று அவரே சொல்லி காட்டுகிறார். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். தென்னா என்பது தென்னாருடைய சிவனே போற்றி என்பது, என்னா என்பது எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதான் சைவ முழக்கம். அதனாலே சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகொப்பாய். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வாழ்க. கோழி சிலம்ப சிலம்பம் படிக்கிறியா? சிவாய. திருச்சிற்றம்பலம். கோழி சிலம்ப சிலம்பும் குருவெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடினும் கேட்டிலையோ வாழி இது என்ன உறக்கமோ வாய் திறவாய். ஆழியான் அன்புடமையாம் ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். ஊழி முதல் என்பது ஊழி காலத்திலே அவன் ஒரு தனியா இருக்கிறான் என்று சொல்வது பொருள். ஊழி என்பது இந்த உலகம். அந்த உலகுக்கு முதல்வனாய் ஏழை பங்காளனையாய் அறியாமையை உணர்த்துகிற பெரியவனா இருக்கிறான். அந்த ஏழை பங்காளன், ஏழ்மை என்பது அறியாமை. அந்த அறியாமைக்கு அவன் பங்காளனாயிருந்து நமக்கு அறிவை புகட்டுகிறான் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு நம்ம ராணியம்மா. முன்னை பழம்பொருட்டு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் போர்த்தும் பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியத்தால் பணிவோம் மங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரை என் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு என் கோள் நல்குதியோர் என்ன குறையும் இளமேலோர் எம்பாவாய் என்ன குறையும் இளரேம்போர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த வாழ்வுக்கு கொண்டும் கொடுத்து வாழ்தல்னு பேர். கொண்டும் கொடுத்தும் குடிகுடியாண்டு ஈசற்கு ஆட்சேமின். எனக்கு நல்ல கணவனவனுக்கு அவனுக்கு நான் தொண்டு செய்வேன்னு சொன்னா, அப்படி தொண்டு செய்கிற மனைவி சொல்ற சொற்பேச்சையும் கேட்கணும் இல்லையா கணவன். அதுதான் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஆளுதல். அதனால இங்க அன்னவரே எம் கணவராவார் அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வது. கணவன் வழி மனைவி நிற்க வேண்டும் என்றால் அந்த மனைவி சொல்கிற வழியிலேயும் கணவன் நிற்க வேண்டும். அப்ப 2 பேரும் ஒத்து போனதான் வாழ்க்கை. அதை சொல்லி காட்டுகிற பாடலாக இந்த பாட சொல்வார். ஒருத்தர் மட்டும் சொல்றது, ஒருத்தர் டாமினேட் பண்றது என்பது இல்லை. யாரையும் அதிகாரம் செய்ய வேண்டியதில்லை. அவர் சொல்படி இவர் கேட்கணும், இவர் சொல்லிடு. அதான் கற்பனப்படுவது சொல் சிரம்பாம் என்பது
இருபாலர்க்கும் உரியது என்பதை உணர்தல். வாழ்க வாழ்க. 10வது பாட்டு. சரஸ்வதி அம்மா வாங்க. ஓம் நம சிவாய. யாருமா? சரஸ்வதி அம்மா வாங்கம்மா. பாதாளம் ஏழினும் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல்லர். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமல்லர். போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன். வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன். கோதில் குலத்தரந்தன் கோவில் பின்னா பிள்ளைகான். ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருச்சாராயலார். ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருச்சாராயலார். ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய். ஏதவனை பாடும் பரிசேலோ எம்பாவாய். நன்றி ஐயா. ஏது அவனை பாடும் பரிசு என்று சொல்கிற போது எப்படி அவனை பாடுறது? அவன் பாதாளமேழினும் கீழ் சொற்கழிவு பாதமலன்ற. அவன் பூமியை தடுத்தடிப்பக அவன் ஆதியாயிருக்கிறான். போதார் புனைமுடி என்று மேலே செல்ல செல்ல அவன் அந்தமாக இருக்கிறான். ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான் என்பதை பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. அந்த அவனை ஆதியும் அந்தமுமாக பாடுதல். ஏது அவனை பாடுதல் என்ற சொல் அந்த ஆதியும் அந்தத்தையும் குறிக்கும். இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்கிற போதே நான் சொன்னதான் சரி, அதனால நீ அதை ஏற்றுக்கொள்ள. நீ ஆராய்ந்து பார்த்து ஏற்றுக்கொள். ஏல் ஓர் எம்பாவாய். நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வன அது நான் சொல்றது சரிதானே உன்னுடைய மனசாட்சியை கேட்டு பாரு. அது சரின்னு சொன்னா நீ ஏத்துக்கோ. அப்படின்னுதான் ஓர்தல் என்ற சொல். ஏல் ஓர் எம்பாவாய். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 16வது பாட்டு. மையாட்டம் பொய்கை. வந்தவாசி செண்பவல்லி அம்மா இருக்கீங்களா? வாங்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. படிக்கிறேன் ஐயா. கோயிலுக்கு போறையா. படிங்க. அடுத்தது லலிதா பாலசுந்தரம். படிங்க படிங்க. பத்மாமா. சிவாய நமையா. மெய்யார் தட்டம் பொய்கை பொக்கு மூக்கூர் என்ன கையால் குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யாவே நீராடி செல்வா சிறு மருங்குள் மையா தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டேன் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய். எய்யாமல் காப்பாய் எமையலோர் எம்பாவாய். நன்றி ஐயா. நன்றி ஐயா. கொஞ்சம் இருங்க. ஏலோர் எம்பாவனா ஏற்றுக்கொள்ளுதல், ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுதல். எதை ஆராயுது? அம்மா பாடின பாட்டு தான் ஆராயணும். அது மொய்யார் தடம் பொய்கைன்னுக்குது. அவங்க மெய்யார்னு படிச்சுட்டாங்க, காலை விட்டாங்க. கோயிலுக்கு போக சொல்ல பெருமானுடைய திருவடியை, கால் என்பது பெருமானுடைய திருவடியை பிடிக்கத்தானே கோயிலுக்கு போனோம். அதனால
மெய்யார் தடம் பொய்கை இல்ல, அது அது மொய்யார் தடம் பொய்கை. ஆனா இன்னொரு பேர் அந்த பாட்டை படிச்சுட்டு போலாம். சிவாயிரம். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன ஐ கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியும் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யாவே நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயனி ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் ஒய்யோம் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோ எய்யாமல் காப்பாய் எமையலூர் எம்பாவாய். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அத மெய்யாரோடு கால சேர்த்தா மெய்யாரோட கால சேர்த்தா மொய்யார் வரும். அந்த மொய்யார் தடம் போய் மொய்தல்னா வண்டுகள் சூழ்ந்த தாமரைகள் நிறைந்த குளம், அந்த குளத்திலே போய் மூழ்குதல். அதனால அந்த கால் பெருமானுடைய திருவடியை குறைக்கும். அதனால திருவடி நினைவோடு கோயிலுக்கு செல்லுதல். வாழ்க வாழ்க. ஆர்த்த பிறவி. வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்க. லலிதா பாலசுந்தரம். யார் லைன்ல இருக்காது? வாங்க. சித்ரா வாங்க. ரயில்வே சித்ரா வாங்க. ஐயா 12வது பாட்டுங்களாங்க ஐயா? சரிங்க, நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். பாடுறேங்க ஐயா. ஆர்த்த பிறவி தூயர் கெட நாமார்த்து ஆடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொன்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். அடிகளார் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி. நன்றிங்க ஐயா. ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும். எது தனம் குளிவது? என்னுடைய பிறவி பிணி. வெறும் உடல் பிணி போறதுக்காக மட்டும் குளிப்பதல்ல. குளித்தல் என்பது தூய்மையின் அடையாளம். உடம்ப தூய்மை தான் நோய் வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால சுகாதாரத்தின் அடையாளம்னா அவ ஆர்த்த பிறவி துயர்கட. இந்த உடல் பிணி மட்டுமல்லாமல் உயிர் பிணியும் போக வேண்டும் என்ற நினைப்போடு நீராடுதல் என்பதைத்தான் ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் திருத்தனாக சிவபெருமான் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. பைங்குவளை 13வது பாட்டு. சங்கரையா வாங்க. வாங்க. நேசன் அனைத்து அடியார பெருமக்கள் இனிய விடியல் வணக்கம். இருக்கேன். 13வது பாட்டியா? பைங்குவளை கார்மர். சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் பைங்குவளை கார்மலரால் செங்கமலம் பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்களோடும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து நம் சங்க சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புடல் பாய்ந்தடலோர் எம்பாவாய். பங்கைய பூம்புடல் பாய்ந்தடலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க.
பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதாள். குவளை என்பது நீல நிறம், கமலம் என்பது சிவப்பு நிறம். அந்த நீலம் என்பது சக்தியையும், சிவப்பு என்பது சிவத்தையும் குறிக்கும். அதனாலே பெருமான் சிவசக்தியாக இருக்கிறான், அம்மையும் அப்பனுமா இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லும் விதமாக பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதாள் என்று பெருமானை அம்மையப்பனாக குறித்தல். என்ன, வாழ்க வாழ்க. அடுத்து 14வது பாட்டு, காதார் குழையாள். வாழப்பாடி சித்ராமாவாங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்கய்யா. பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். காதார் குழையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம் பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம் பாடி ஆடேலோர் எம்பாவாய். நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் சாமி. பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். நம்மை வளர்த்தெடுத்த அந்த பெய்விளையாறு நம்முடைய இந்த பிறவனுடைய தாய் என்றால் பிறவிதோறும் வருகிற அந்த தாய், அவளுடைய பாதத்தை அவர் நமக்காக ஓடி ஓடி உழைக்கிற, அப்படி ஓடி உழைக்கிற அந்த பாதத்தை தொழுதல் என்ற வகையில பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேரோரெம்பான திருவடி வணக்கம். வாழ்க வாழ்க. அடுத்து 15வது பாட்டு, ஒரு கால் எம்பெருமான். 15வது பாட்டு யாரு? ராஜாயா? சவுண்ட் வரலையா? ஐயா இருக்காங்களா? வாங்க வாங்க ராஜா ஐயா இருக்கீங்களா? வாங்க சாமி. ஐயா ஒரு முறை வெளியே போயிட்டு வாங்க சாமி. ஐயா வாய்ஸ் கேட்கல, இன்னொரு தடவை சொல்லுங்க. காந்திமதி அம்மா வாங்கம்மா. காந்திமதி. அதுக்கப்புறம் நிச்சலா. ஒரு காலம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரர்க்கிஞனே வித்தொருவராமாறும் ஆரொருவர் யுவண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூ புனல் பாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. பெருமானை வாயார பண்ண மத்தாது, சித்தத்திலையும் களி கூற வேண்டும். அதனால சீரொருகாள் வாயோவாள் சித்தம் களி கூற. அப்ப மனம், புத்தி, மனம், வாக்கு, காயம் என்ற முக்கரணங்களாலே வழிபடுதல் என்பதை என்ன பண்றாரு? அந்த அந்த ஒரு சொல்லாலே சீரொருகாள் வாயோவாள் சித்தம் களி கூற என்பதை மனம், வாக்கு, காயத்தாலே முக்கரணங்களாலும் இறைவனை வழிபடுதல் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. முன்னை கடலை. நித்திலா அம்மா வாங்க. வாமா. கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்தம்மையாளுடையாள் இட்டடையின் மின்னி பொழிந்தம் பிராட்டி திருவடி மேற் பொன்னன் சிலம்பி திருப்புருவம் எண்ணன் சிலை குழவி
நந்தமையாளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமன் அன்பர்க்கு முன்னே அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன போலியாய் மலையேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. வேதியற் செல்வி இல்லையா? எது வேதியல்? முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள். என்ன, கடலுகிற தண்ணி அப்படியே கடல்ல இருந்தா நம்ம நிலத்துக்கு எப்படி பயன்படும்? அதை மேகமாக கொண்டு சென்று அதுல குளிர்ச்சியை செலுத்தி மழையாக பொழிவித்த அதுதான் வேதியற் செயல். பெருமான் ஆற்றுகிற வேதியற் செயல். முன்னிக்கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். கடல் நீரை மேகமாக கொண்டு சென்று அதிலே குளிர்ச்சியை செலுத்து மழை பொழிவித்த பெருமான் செய்கிற வேதியல். வாழ்க வாழ்க. அடுத்து 17ஆவது பாட்டு செங்கணவன் பாட்டு. காமாட்சி காமாட்சி அம்மா வாங்க. காமாட்சி குமார். திருச்சிற்றம்பலம் ஐயா. பாருங்க ஐயா. செங்கண்ணவன் பால் திசைமுகன் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதத ஓர் இன்பம் நாம் பாலதா கொங்குன் கரும் குழலி நத்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொன் பாதம் தந்தருளும் சேவகனை அம்கண் அரசை அடியோட்குன்னாரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கையும் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய். பங்கையும் பூம்புணல் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி. பெருமான் நம்ம கோது ஆடுதல்னா நம்முடைய தலைய தடை வருது. குழந்தைங்க வந்து தலைய கோதி விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தலையை தடவி ஆசீர்வாதம் பண்றது, அதுதான் கோதாட்டுதல். அது யார் ஆட்டுனா அந்த கோது? பெருமானுடைய கருணையாகிய அந்த கருங்குழலியாகிய பெருமாட்டினுடைய கோதாட்டுதல். அதான் சக்தியை வியந்தது. வாழ்க வாழ்க. அண்ணாமலையார். பரமேஸ்வரி அம்மா வாங்க. பதினெட்டாவது பாட்டு இருக்காங்களா? சிவாய நம ஐயா. வாங்கம்மா. அண்ணாமலையார். 18வது அண்ணாமலையார். ஐயா விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. உங்க சிஸ்டம்ல அது இருக்கும். படிங்கம்மா. ஐயா நான் கேட்டுக்கிறேன் ஐயா. சரியா விட்டு விட்டு கேக்குது எனக்கு. சரி கேளு. அடியல் பாட்டுங்களா? ஐயா நல்லம்மாள் அம்மா வந்திருக்காங்க, அவங்க பாட்டுட்டோம். படிங்க நல்லம்மாள் படிங்க. அடுத்து தாமரை. சம்பளம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் மூடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணாதிரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரைகள் தாமகள பெண்ணாகி ஆன அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடலோர் எம்பவாய். பெண்ணே இப்புணல் பாய்ந்து ஆடேல் ஓர் எம்பவாய். நன்றி சாமி, நன்றி சாமி. ஏலோர் எம்பாவான எதை ஏற்றுக்கொள்ள எதை ஆராய்தல். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிருந்த. அண்ணானா உயர்ந்தவன் பேரு. அந்த உயர்ந்த பெருமானை நான் அண்ணாந்து பார்த்தேன்னா நான் பார்த்தேன்ற ஆணவம் வரும். அந்த ஆணவம் அடங்க வேண்டுமானால் அவனுடைய
அடிக்கமலத்தை வணங்க வேண்டும் என்ற சைவ நெறியை சொல்கிற செய்திதான் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றின. அவன் உயர்ந்து பார்த்து அவனுடைய திருமுகத்தை ரசிப்பதை விட அவனுடைய திருவடியை வணங்குதல் என்பத அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றின சொல்லாலே சொல்லி காட்டுகிற சிவஞான செய்தி. வாழ்க வாழ்க வாழ்க. 19வது பாட்டு உங்கையிற்பிள்ளை. திருச்சிற்றம்பலம். உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் இம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. சிவனடியார்களுக்கு ஆட்பட்டு அந்த சிவப்பணியை செய்வதன் மூலமாக என்னையே நான் மறத்தன் எம் கொங்கை நின் நண்பர் அல்லாழ்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. அப்படி செய்தா பகல் இரவு கிடையாது இல்லையா? நான் ஞாயிறு எங்க எழுந்தேன்? எங்களில ஞாயிறு எனை நான் என்பது அறியேன் பகல் இரவாவது அறியேன் என்ற செய்திய எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்ற நிலையில பெருமானுக்கு தொண்டு செய்தல், பெருமானுடைய அடியார்களுக்கு ஆளாகுதல் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு போற்றி அருளுகங்க. சிவலலிதா லோகநாதன் வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்த செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத பொண்டரீகம் போற்றியாமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கள் நீராடேலோரம்பாவாய் போற்றியாமார்கள் நீராடேலோரம்பாவாய். திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தன பெருமானுடைய எண்களை போற்றுவதற்காக 8 வகையான போற்றி. ஈசனடி போற்றி எந்த அடி போற்றின சிவபுராணத்துல 8 போற்றி சொன்ன மாதிரி இங்கேயும் 8 வகையான போற்றியை சொல்லி பெருமானுடைய எண்குணத்தை நினைத்தல் என்ற வகையில இந்த திருவம்பாவைய மணிவாசக பெறார் முடித்திருக்கிறார். வாழ்க வாழ்க. என்ன யாருன்னா பாடணும்னா அந்த கடைசி பாட பாடலையா? சரி சரி வாங்க. சரிதாமா வாங்க. கோபால் சரிதா வாங்க. திருச்சிற்றம்பலம். ஃபர்ஸ்ட் பாட்டு தாங்க ஐயா. முதல் பாட்டுமா? கடைசி பாட்டுமா? போற்றி முடிச்சிட்டோம். கடைசி பாட்டு எல்லாரும் படிச்சிடும். முதல் பாட்டு படிச்சா மறுபடியும் ஒரு 20 பேர் தேடணும். முகாசு முடிச்சிட்டதுனால மிச்சம் இருக்கவங்க கடைசி பாட்டை பாடிடலாம். சரிங்க ஐயா. பெருமானுடைய திருவடியை போற்றுதல். நன்றி. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்த செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம்
பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடிலோ ரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமானுடைய ஆதியம் வந்தது, அவனுடைய திருவடிதான் ஆதியம் அந்தமம் என்பத போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளர் என்று ஆதியம் வந்தவனாக இருப்பது அவனுடைய திருவடிதான் என்ற செய்திய சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. அரங்கோ அரங்கோ பொன்னியா வாங்கய்யா. ஐயா சார், நம்ம இப்பதாங்க ஜாயின் பண்ணேன், ரீஜாயின் பண்ணேன். என்னங்க பாடணும்? கடைசி பாட்டியா? திருவம்பால கடைசி பாட்டு. போற்றி அருளுக ஆதியாம் பாதமல போற்றி அருளுக நினந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொல் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோரெம் பாவாய். ஐயா அரங்கையா, நீங்க கொடுத்த அந்த புஸ்தகம் 16 சேர்ந்து ஐயா உங்க போன் நம்பர் எனக்கு அப்புறம் நிகழ்ச்சி மட்டும் எனக்கு கொஞ்சம் போன் பண்றீங்களா? சரிங்க, அந்த புத்தகத்திலே இருக்குங்கய்யா. அந்த புத்தகத்திலேயே பிழைகள் இருந்தா சொல்லுங்கன்னு ஒரு நோட்டு போட்டு என் போன் நம்பர் இருக்கும், நான் உங்களுக்கு சொல்றேன், அனுப்புறேங்க. சேவ் பண்ணிருக்கேன். அப்ப நானே பார்த்து கூப்பிடுறேன். நன்றி நன்றி. இந்த புத்தகம் 8ஆம் திருமுறையில கூட இருக்கும்னு நினைக்கிறேங்கய்யா. என்னோட 8ஆம் திருமுறையில போடல, இல்ல 8ஆம் திருமுறையில போடலங்கய்யா. 11ல இருக்கும். 11ல ஒரு நான் கால் பண்றேங்கய்யா. எனக்கு 16 வந்தது, 8வது அன்னைக்கு கையில கொடுத்துட்டீங்க. 11 நேத்து தான் வந்து சேர்ந்தது. நான் நீங்க 9 கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சிட்டேன், அதனால கேட்கறேன். வரேன், அப்ப போன் பண்றேன். 9 நான் கொடுக்கலங்கய்யா. நான் இன்னைக்கு எதுவும் போய் கொடுத்துறேங்க ஐயாட்ட. கேளுங்களா ஐயாட்ட? இன்னைக்கு முடிஞ்ச நேராவே வந்து உங்களை பார்த்து கொடுக்குறேங்க. இன்னைக்கு நான் போன் பண்றேன், நீங்க வாங்க. சரிங்க சரி. நன்றி நன்றி. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. வாழ்க வாழ்க. உமா மகேஸ்வரி கொன்றத்தூர். கடைசி பாட்டுமா போற்றி அருளுகனே. திருச்சிற்றம்பலம். மாணிக்க மலரடிகள் போற்றி. போற்றி அருள்க நீன் ஆதியம் பாதமலர் போற்றி அருள்க நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி இல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன்பாதம் போற்றி இல்லா உயிர்க்கும் போகமா பூங்கலல்கள் போற்றி இல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்களே நீராடரோளெம்பாவாய் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்களே நீர் ஆடேலோர் எம்பாவாய். சிவாய் நம. திருச்சிற்றம்பலம். பெருமான் 5 தொழில்கள் மூலமாக அடியார்களை உய்விக்கிறான் என்று அந்த 5 தொழில்களையும் பட்டியலிடுகிற போது, அந்த 5 தொழில்களை சொல்லி போற்றுகிற போது எதை போற்ற வேண்டும்? அவனுடைய திருவடியை போற்ற வேண்டும். அதனாலே போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம்
போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் என்று எல்லாம் பெருமானுடைய திருவடி என்ற நிலையிலே சொல்லப்பட்ட பாடல். மந்திரம் ஆவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூநெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதான் என பெருமானுடைய திருவடியை போற்றுவதற்காக ஐந்தொழிலையும் அவனுடைய திருவடிக்கு ஆளாக்குதல் என்ற வகையில அந்த பாட்டை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. நன்றி. சிவ ஜான்சி ராணி அம்மா வாங்க. ஜான்சி ராணி ஐயா வணக்கங்க ஐயா. சிவாய நமங்க. திருச்சிற்றம்பலம். போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய்ன எதற்காக மார்கழி நீராடுதல்? பெருமானுடைய ஐந்தொழில் இணைத்து அவனுடைய திருவடியை தொழுதல். அவன் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறான் என்று அவனுடைய திருவடியை தொழுதல். அதுதான் மார்கழி நீராடலின் பலன் என்ற செய்தியை சொல்ற மாதிரி அந்த பதிக பலன் சொல்ற மாதிரி அமைந்த கடைசி பாட்டுன்னு இந்த பாட்டு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க. பலஸ்ருதின்னு சொல்லிய பதிக பலன். வாழ்க வாழ்க. பெருமானுடைய திருவடிதான் பதிக பலன். யாரா இருக்காங்களா? வீட்டுக்கு வந்து யாரும் இருக்கீங்களா? சிவாய் மணிவாசக துதி சொல்லி வாழ்த்து சொல்லிடலாம். சரி. தொல்லை இருப்பரு சொல்லுங்க. தெரிஞ்ச பாட்டு எல்லாருக்கும் இல்ல புதுசா சொல்லணும் நான் சொல்றேன். நீங்க வழக்கமா பாட்டு மணிவாசக துதி சொல்லி. திருச்சிற்றம்பலம். திருப்பெருந்துறையில் அருளியது மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் கற்பார்ந்த காலம் கடவா கடல் கடக்க தெப்பமாய் வந்து எனக்கு சேர்ந்ததே அப்பன் உருவாசகம் கொண்டு உரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன். நான் முடிச்சலையா? வாழ்க வாழ்க. மணி 6. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருளிய திருவாசகம் என்னும் தேனை நாம் பருகி வருகிறோம். குறிப்பாக கடந்த 6 நாட்களாக 12 திருமுறையும் காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே ஐயா இன்னைக்கு 8ஆம் நாள், இன்னும் 2 நாள் இருக்கு. சரிங்கய்யா. கடந்த இன்னைக்கு 8ஆம் நாள். கண்டிப்பாங்க. கடந்த 7 நாட்களாக 12 திருமுறைகளும் காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே நாம் மாணிக்க வாசகர் சுவாமிகளுடைய திரு எம்பாவை மட்டும் பாட வேண்டும் என்கிற ஒரு நம்ம அடியார்கள் எல்லாம் பெரியவர்கள் வகுத்த ஒரு காரணத்தினாலே நம்முடைய நிகழ்ச்சியில கடந்த 7 நாட்களாக திரு எம்பாவை மட்டும் பாடி வருகின்றோம். அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி பங்கெடுத்தமைக்காக மனமார்ந்த நன்றிகளையும் கூறி
நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 8 மணிக்கு அல்லது 9:50க்கு எப்பொழுதும் போல நாம் திருத்தொண்ட தொகையும் பொன்னூசலும் பிறகு ஆத்மார்த்த பூசை அகப்பூசை செய்வோம். அந்த 12 திருமுறை காப்பு செய்யப்பட்டிருப்பதனாலே திரு எம்பாவை பாடி கடைசி அந்த இரவு நிகழ்ச்சியும் நிறைவு செய்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலும் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எப்பொழுதும் போல விடியற் காலையில் 4:10 மணிக்கு திருவருள் கருணையினால நம் நிட்டை கூடல் என்கிற நிகழ்ச்சி நடந்து வருகிறது. அதிலும் ஏக இறைவனை இருந்த இடத்திலிருந்து கண்ணுறுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சரியாக 5:10க்கு நாம் இந்த 12 திருமுறையும் பாராயணம் செய்கிறோம். முடிந்தவர்கள் முடியாதவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆத்மார்த்த அன்பர்களுக்கும் தெரிந்த அடியார் பெருமக்களுக்கும் அந்த பெரிய சேவையை செய்யுங்க. இந்த டெலிகிராம் சேனல்ல இப்படி ஒரு நன்மையான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கிறது. உலகம் உய்வதற்காகவும் இந்த உயிர்கள் உய்வதற்காகவும் நம்ம வந்து பெரிய முயற்சி எடுத்து வரோம். அந்த கருணையினால சிவபெருமானுடைய பெரும் கோயில் திருக்கோயிலாக நாம் அந்த 12 திருமுறையை பாவிக்கிறோம். அப்படிப்பட்ட திருக்கோயில்களுடைய திருக்கதவம் திறத்தல் இப்படி பெரிய விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு வரோம். அதனால அடியார் பெருமக்கள் வந்து கலந்துக்குங்க, பெரும் பயனடைங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருமுறை தமிழோசையிலேயே நெட்டை குடல தேடுறோம் இல்லையா? எங்க 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 நெட்டை குடல் வருதுன்ற திருமுறை தமிழோசை மூலமாகவும் தேடுகிறோம். வாழ்க என் அந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மல மறுத்தான் பதம் வாழ்கவே வாழ்க வெஞ்ஞானத்து அவன் தாய் வாழ்கவே வாழ்க மலமிலான் பதமே. திருமுறை தமிழோசையா நெட்டை உடன் தரனா திருமுறை இல்லாத பொருள் ஏதுமில்லை என்பதற்காக. நன்றி நன்றி வணக்கம். நன்றி ஐயா. ஒரு அன்பர் ஒருத்தர் அம்மா வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்கள ஒரு நோய் அந்த கால்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் வாழ்த்துங்க ஐயா. அதான் நம்ம எப்பவும் சொல்ற அந்த வழக்கமான பாட்டு தான். இந்த நிகழ்ச்சி தொடங்க சொல்ல சொன்ன முதல் பாட்டு தான். வாலாஜாபாத்துல இருக்கிறாங்க. நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய் ஆயிரம் அரவமார்த்த அமுதனே அமுதமுத்து நீயுமென் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாருமாகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. அந்த நோய் தீர வேண்டும் என்ற நான் பிரார்த்திக்கிறேன் என்று சொல்வதை விட அப்பர் வாக்காலே அந்த நோய் தீர வேண்டும் என்று அப்பர் அருளோடு பிரார்த்தித்தல். நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டி ஆண்டாய் ஆயிரம் அரவமார்த்த அமுதனே அமுதமுத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சார்வமாகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. நீ எங்களுடைய உள்ளத்திலே இருந்து எங்களுடைய நோய்களை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று பெருமாளிடத்திலே விண்ணப்பித்தல். நன்றி நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா. மிகப்பெரிய தொண்டு வாலாஜாபாத்தில் செஞ்சுட்டு வராங்க ஐயா. கோயில்ல அன்னதானம் பண்ணிட்டு வராங்க. பிரதோஷம் நம்ம திருவள்ளுவர் சொல்லுங்க. சரியா ஒண்ணும் படாது. 76வது பதிகத்துல 6வது பாட்டு. அற்புதம் ஐயா. 100 முறை சொல்லுங்க. 4ஆம் திருமுறை 76வது பதிகம் 6வது பாட்டு. பாட்டை 2 வாட்டி சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். ஒரு முறை ராஜா ராணி 2 பேரும் உடல் நலம் அவர்கள் நல்லபடியாகணும். நல்லா மறுபடியும் தொண்டு அவங்களுடைய தொண்டு சிறக்க வேண்டி நாங்க பாடுறோம். சிவாயம் அடியேன். நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டியாண்டாய் ஆயிரம் அறவும் மாற்ற அமுதனே அமுது ஒத்து நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாரும் ஆகின் நோக்கி நீ அருள் செய்வாயே நோக்கி நீ அருள் செய்வாயே. திருச்சிற்றம்பலம். நோயவை சாருமாகில் நோக்கி நீ அருள் என தம்பதி சமேதராக இருந்து பிரார்த்தித்திருக்கிறார்கள். அதனால அதனுடைய பலன் சீக்கிரமா அவங்க நோய் தீர்ந்து தன்னுடைய தொண்டை தொடர வேண்டும் பெருமானுக்கு விண்ணப்பம். நன்றி. நன்றி. இத்தனை பேருக்கு சபையில
அவங்களுக்கு வாழ்த்துனதுக்கு நன்றி சாமி. சிவகுரு. நன்றிங்க. அடியார் நடுவுல இருந்து அருள் புரியுது. கண்டிப்பா, கண்டிப்பா. இதுவே பேரருள் சாமி. நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு அனைவருக்கும் வணக்கங்க. ஏதாவது திருவருள் கருணையினால நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி, தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும், அன்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பங்கெடுக்கும்படி நிகழ்ச்சியை தாங்கி பிடிக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வருகிற திங்கட்கிழமை இரவு வந்து நடராஜர் அபிஷேகம் இருக்கு. ஐயா திங்கட்கிழமை தானங்கய்யா? ஆமா, திங்கட்கிழமை இரவு வந்து நடராஜ அபிஷேகம், செவ்வாய்க்கிழமை காலையில நடராஜ தரிசனம், செவ்வாய்க்கிழமையோட நம்ம திருவம்பாய் முடிச்சுட்டு புதன்கிழமையில இருந்து வழக்கமான திருமுறை தமிழ் வாசம். கண்டிப்பாங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்க. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் திருவம்பாவை. இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னும் ஞாயிறு திங்கள் செவ்வாய். கண்டிப்பாங்க ஐயா. பெரும்பொங்கல் அன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி எதனா செய்றீங்களா ஐயா? வாங்க, ஏதாவது பேசுறீங்களா ஐயா? பெரும்பொங்கல் அன்னைக்கு என்ன நிகழ்ச்சி? நான் சொல்ல முன்கூட்டி சொல்றேன், அடுத்து நான் சொல்றேன். எத்தனை மணிக்கு டைம் சொல்லுங்க. ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க ஐயா. காலை முதல் தை திருநாள் முதல் நாள் வந்து என்ன தலைப்புன்னு சொல்லுங்க. நான் எனக்கு தெரிஞ்செல்லாம் பேசிட கூடாது. தலைப்பு நீங்க சொல்லணும், அதுல நான் பேசணும். அப்பதான். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. கண்டிப்பாங்க. ஒரு மணி நேரம் எடுத்து நீங்க சிறப்பு செய்யுங்க சாமி. கண்டிப்பாங்க. நன்றிங்க ஐயா. தலைப்பும் நேரமும் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி. நன்றி, நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். நன்றி.